கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் 7 இடி முழக்கங்களும் சொன்னவைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் ஏன் எழுதி வைக்கவில்லை? வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர் எழுத வேண்டுமென்று இருந்த பொழுது, நீ 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை குறித்து எழுத வேண்டாம், அவற்றை முத்திரை போடு என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அவைகள் எப்பொழுது வெளிப்படுத்தப்படும் என்றால், சமுத்திரத்தின் மேல் ஒரு பாதமும் பூமியின் மேல் ஒரு பாதம் வைத்திருந்ததான தூதனானவன் இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சர்வத்தையும் உண்டாக்கின சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறதான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அன்பானவர்களே, இந்த ரகசியங்கள் வெளிப்படும் காலம் எப்பொழுது என்றால், 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது இந்த தேவ ரகசியம் நிறைவேறும். ஆமேன், அல்லேலுயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உலகமெங்கும் நிறைவேறி கொண்டிருக்கிற கடைசி கால அடையாளங்களை குறித்து இன்னும் நம்மில் அநேகர் கவலையற்று நிர்விசாரமாய் இருக்கும் பொழுது, வெளிப்படுத்தப்படாத தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், கடவுளின் திட்டத்தில் சில அம்சங்கள் நம்முடைய புரிதலுக்கோ அல்லது வெளிப்பாட்டிற்கோ உரியவை அல்ல. அந்த 7 இடி முழக்கங்களும் மறைக்கப்பட்டிருக்கலாம். காரணம், எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இல்லை. வெளிப்படுத்தப்பட்டவற்றில் நாம் கவனம் செலுத்துவோம், அவைகளுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். வெளிப்படுத்தப்படாத முத்திரை போடப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் கவலைப்படாமல், கர்த்தர் நமக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அவருடைய வேத வசனத்தின்படி அதை நாம் நிறைவேற்றும் பொருட்டு எச்சரிக்கையா இருப்போம், ஆயத்தப்படுவோம். உங்களை பயமுறுத்தவில்லை, கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.